அண்மைய காலத்தில் தமிழ் பள்ளிகளின் கட்டிட விவகாரம் குறித்து எழுந்துள்ள பிரச்சினைகளை சில வேளைகளில் அதற்கு உடனடி தீர்வு காண்பது சற்று கடினமான காரியமாகும். 2012ஆம் ஆண்டின் சிறப்பு பணித்திட்டத்தின் கீழ் பல தமிழ் பள்ளிகளின் கட்டிட வேலைகள் முன்னெடுக்கப்படும் போது பல காரணங்களால் அவை தடைப்பட்டன. எனினும் ஒற்றுமை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்பார்வையில் அவை ஒன்றன் பின் ஒன்றாக பரிசீலிக்கப்பட்டு உதவிகளும் மானியங்களும் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பல பள்ளிகளில் கட்டிட பிரச்சினைகள் கட்டம் கட்டமாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் மூக்கன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஈஜோக் தோட்ட தமிழ் பள்ளியின் புதிய கட்டிட நிர்மாணிப்புக்கு பள்ளி மேலாளர் வாரியத்திற்கு கூடுதலாக 2 லட்சம் ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த பள்ளியின் மேம்பாட்டு பணிகள் யாவும் நிறைவடைந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் அப்பள்ளி செயல்படத் தொடங்கியது. இதேபோன்று ஸ்லாங்கூரில் சீஃபீல்ட் தமிழ் பள்ளி, நகிர் மாநிலத்தில் சாகா தோட்ட தமிழ் பள்ளி, பர்தாங் தமிழ் பள்ளி மற்றும் பேராக்கில் ஹீவுட் தமிழ் பள்ளி ஆகிய 3 பள்ளிகளும் இவ்வாண்டு மார்ச் முதல் இயங்கத் தொடங்கின. ஸ்லாங்கூரில் பிரவுன்ஸ்டான் தமிழ் பள்ளி, பேராவில் ரேலா தமிழ் பள்ளி ஆகியவையும் விரைவில் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஒற்றுமை அரசாங்கம் எந்த ஒரு பள்ளிகளையும் புறக்கணித்தது கிடையாது. தேசிய கல்வி திட்டத்தில் தமிழ் பள்ளிகளும் ஒரு அங்கம் என்பதால் பிரதமர் இந்திய மாணவர்களையும் சேர்த்துதான் நாம் என்று கூறுகிறார். ஒரு சிலர் குறுகிய சிந்தனையாலும் அரசியல் லாபங்களுக்காகவும் உண்மையை திரித்து கூறுகின்றனர். எனினும் உண்மையான சிக்கல்களை கண்டறிந்து அவற்றை சட்டப்பூர்வமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக சண்முகம் மூக்கன் வெளியிட்ட அறிக்கையில் விளக்கம் அளித்திருக்கிறார். தங்களது தொகுதிகள் காலியானதாக நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் பிரகடனப்படுத்த மாட்டார் என பர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பர்சத்து கட்சியிலிருந்து தாங்கள் விலகவில்லை என்றும் கட்சிதான் தங்களை நீக்கியது என்பதால் கட்சி தாவலுக்கான எதிரான சட்டத்தை மீறவில்லை என லவ்வான் எம்பி சுஹைலி அப்துல் ரஹ்மான் வலியுறுத்தினார். நாங்கள் இன்னமும் சட்டப்பூர்வமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்பதை நம்புகிறோம் என்றார். பர்சத்துவில் உறுப்பினர் நிலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதால் அரசாங்கத்தை ஆதரிக்கும் சுயேட்சை எம்பிக்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே இது குறித்து இனியும் ஆருடங்கள் கூறப்படாது என்று நான் நம்புகிறேன். நாடாளுமன்ற சபாநாயகர் அவரது முடிவை அறிவிக்கட்டும் என்று இன்று நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் சுஹைலி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் ஜெலி, குவா மூசாங், புகிட் கந்தாங், தஞ்சோங் காராங் மற்றும் கோலா கங்சார் ஆகிய இதர 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 4 ஆண்டுகளுக்கு முன் மரணமடைந்த இடைநிலைப் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் பி. ரகுராமின் மதம் மீதான விவகாரத்திற்கு இந்து குடும்பத்தினர் தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கு சுமூகமாக தீர்வு காணப்பட்டது. நீதிபதி எஸ். நந்தபாலன் தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழு இன்று ஒப்புதல் உத்தரவை பதிவு செய்தது. ரகுராமின் மனைவி ராஜேஸ்வரி மற்றும் அவரது 2 மகள்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேந்திரா ஆனந்த் நீதிமன்றத்தில் 7 விதிமுறைகள் அடங்கிய ஒப்புதல் வாக்குமூலத்தை வாசித்தார். மாயிஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமய மன்றம், ஷா ஆலம் ஷரியா உயர் நீதிமன்றம் மற்றும் ஸ்லாங்கூர் அரசாங்கம் அடங்கிய பிரதிவாதிகள் ஒப்புதல் உத்தரவில் உள்ள நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். ரகுராமின் மனைவி மற்றும் குழந்தைகள் அவரது ஓய்வூதியம், கிராஜுவேட்டி, ஊதியம் மற்ற பிற நலன்கள் உட்பட ரகுராமின் அனைத்து சொத்துக்களையும் வாரிசாக பெற வேண்டும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளில் அடங்கும். இந்து முறைப்படி அடக்கம் செய்யப்பட்ட ரகுராமின் உடலை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதும் 2020ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி ஷா ஆலம் ஷரியா நீதிமன்றம் மாயிஸ் பதிவு செய்து நிர்வாகம் செய்ய அனுமதித்த உத்தரவை எதிர்மனுதாரர்கள் அமல்படுத்த மாட்டார்கள் என்பதும் மற்ற நிபந்தனைகள். ரகுராமை இஸ்லாமிய சடங்குகளின்படி அவரது உடல் அடக்கம் செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இறக்கும்போது ரகுராம் ஒரு முஸ்லிம் என்று தீர்ப்பளித்ததை தொடர்ந்து ஷரியா நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்தது. ரகுராமின் மனைவி மற்றும் மகள்கள் இந்துக்களாகவே இருக்கிறார்கள் என்பது ஒப்புதல் ஆணையின் மற்றொரு அம்சமாகும்.
எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியான முறையில் தீர்வு காண முடியும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு நல்ல உதாரணம் என்று நீதிபதி கூறினார். கோலாலம்பூர் மொத்த விற்பனை சந்தையை சுற்றி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அந்நிய நாட்டவர்களை குறிவைத்து DBKL கோலாலம்பூர் மாநகர் மன்றம் 9 பறிமுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் காய்கறிகளும் பழங்களும் அடங்கும். அதே சமயம் முறையான உரிமம் இன்றிய வியாபாரத்தில் ஈடுபட்டதற்காக 2 அபராத பதிவுகளும் வெளியிடப்பட்டதாக அறிக்கையின் வாயிலாக கோலாலம்பூர் மாநகர மன்றம் தெரிவித்திருக்கிறது. அனுமதியின்றி வியாபார தலங்களை நிறுவிய சம்பவம் தொடர்பில் 3 எச்சரிக்கை கடிதங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கோலாலம்பூர் மாநகர மன்றத்தின் அமலாக்கத்துறை, சுகாதாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை ஆகியவை பத்து தொகுதி அலுவலகத்துடன் இணைந்து அந்த சோதனையை மேற்கொண்டன. தலைநகரில் அந்நிய நாட்டவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என கோலாலம்பூர் மாநகர மன்றம் கூறியிருக்கிறது. பேராக்கில், ஜாலோங், சுங்கை சிட்போட் ஆகிய இடங்களில் ஜூன் மாத தொடக்கம் முதல் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த ஆண் புலி இன்று பிடிபட்டது. சுங்கை சிப்போட்டில், ஜாலோங், லடாங் சந்தானியில் பர் இலித்தான் எனப்படும் தீபகற்ப மலேசியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காத்துறை பணியாளர்களால் வைக்கப்பட்ட பொறியில் அந்த புலி வெற்றிகரமாக சிக்கியது. இன்று நண்பகல் மணி 1:30 அளவில் அந்த புலி சிக்கியது குறித்து சுங்கை சிப்போட் மாவட்ட வனவிலங்கு பூங்காத்துறைக்கு தகவல் கிடைத்ததாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் காடிர் அபு அசீம் தெரிவித்தார். கடந்த ஜூன் 9ஆம் தேதி லடாங் சந்தானியில் 3 ஆடுகள் மற்றும் குடியிருப்பாளர்களின் செல்ல நாய் மீது புலி தாக்குதல் நடத்தியதாக குடியிருப்பாளர்களிடமிருந்து புகாரை பெற்றதாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த புலியை பிடிப்பதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அப்துல் காடிர் தெரிவித்தார். தாய்லாந்தில் கடந்த 52 ஆண்டுகளாக மதிய நேர மது விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை அந்நாட்டு பிரதமர் ஸ்ரேதா தசிவின் முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினம், சிக்கனமாக செலவு செய்யும் பயணிட்டாளர்கள் ஆகிய காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் தாய்லாந்து சுற்றுலாத்துறையை உந்து செய்ய சுற்றுலாத்துறையின் பரிந்துரைக்கு ஏற்ப ஸ்ரேதா அந்த தடையை அகற்றுவது குறித்து ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மதிய மணி 2 முதல் மாலை மணி 5 வரை மதுபானங்களை விற்பனை செய்வதை தடை செய்யும் சட்டங்களை மாற்ற உணவக உரிமையாளர்கள் செய்திருக்கும் பரிந்துரைகளை பிரதமர் ஸ்ரேதா ஆராய்ந்து வருவதாக ராயல் தாய் அரசாங்க இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தகைய நடவடிக்கை தாய்லாந்துக்கு வருகை புரியும் அந்நிய சுற்றுப்பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதோடு உணவகங்கள், தங்கும் விடுதிகள், பார், கேளிக்கை மையங்களுக்கும் அது ஒரு நிவாரணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்தில் 1972ஆம் ஆண்டு தொடங்கி 3 மணி நேரம் மது விற்பனை தடை அமலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சொல்யூஷன்ஸ் வழங்கும் ஷேர் தி லவ் சித்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின்.